10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இந்திய வரைபடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதிகளை ஷார்ட்கட்டாக பார்ப்போமா? டெல்லி இந்தியாவோட தலைநகரம். எனி ஒன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு கேட்டாலும் இந்த இடத்த எழுதலாம். இந்தியாவோட உச்சந்தலையிலேருந்து ஒரு லைன் வரையும் போது அந்த லைனை டா மாதிரி இந்த வளைவில் வந்து சந்திக்கும் போது மிடில் இருக்க இந்த இடம் தான் டெல்லி. டா வளையும் போது அந்த மிடில் இருக்க இடம் தான் டெல்லி. 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் டெல்லி இந்தியாவின் தலைநகராக இர்வின் பிரபுவால் அறிவிக்கப்பட்டது. அதுவரைக்கும் இந்தியாவோட தலைநகரமாக வங்காளம் விளங்கியது. 1927ல் நியூ டெல்லின்னு சொல்ற பேரு அறிவிக்கப்பட்டது. 1931 பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக முறைப்படியாக அறிவிக்கப்பட்டது. டாயில வர வளைவு தான் டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான்சி 1857 நடந்த சிப்பாய் கழகத்தின் போது மிக முக்கியமான பங்கு வகித்த இடம் ஜான்சி. ஜான்சி ஆட்சி செய்தவர் ராணி லட்சுமிபாய். ஜான்சிக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் ஆங்கில அரசு ஜான்சியை தன்னுடன் இணைத்துக் கொள்ள நினைத்தது. இதனால் ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். 1857 நடந்த சிப்பாய் கழகத்துல ஜான்சி பகுதியில ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை ராணி லட்சுமிபாய். 1858 ஆங்கிலேயருடன் ஏற்பட்ட மோதலில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். ஜான்சியை நம்ம வரைபடத்துல வரையும் போது இந்தியாவோட இந்த வளைவிலிருந்து ஒரு லைன் கீழே நோக்கி வரையணும். இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் இந்த எண்டுக்கு நாம வரைஞ்சோம்னா அதுல மிடில் இருக்க இடம் தான் ஜான்சி. கடகரேகைக்கு 1 இன்ச்சு மேலே எழுதணும். தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு ராணி லட்சுமிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவருக்கு வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்து எடுத்துக்கொள்ள அனுமதி தர மறுக்கப்பட்டது. வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஜான்சி பகுதி ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் தாமும் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். கல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரம். 1911 வரை கல்கத்தா இந்தியாவின் தலைநகரமாக விளங்கியது. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னர் வங்காளத்தை சிராஜ் உத்தவ்லா ஆண்டு வந்தார். அதன் பிறகு போர்ச்சுகீசியர். இந்த காலகட்டத்தில் பிரெஞ்சுக்காரர், டச்சுக்காரர், போர்ச்சுகீசியர் என அயல் நாட்டினர் வியாபாரத்திற்காக வங்காளத்திற்கு வந்தனர். 1702 பிரெஞ்சு நாட்டினர் வில்லியம் கோட்டையை கட்டி அவர்களின் தலைமையிடமாக மாற்றிக்கொண்டனர். அதன் பிறகு இந்த வங்காளம் மற்றும் வில்லியம் கோட்டை ஆங்கிலேயரின் கைவசமானது. ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து கோட்டையை பலப்படுத்திக் கொண்டு வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லாவை எதிர்த்தனர். இதனால் ஆத்திரமுற்ற சிராஜ் உத்தவ்லா ஆங்கிலேயரை தாக்கி பல்வேறு ஆங்கிலேயர்களை கொன்றதுதான் வங்காள இரட்டரை சம்பவமாக மாறியது. அதன் பிறகு ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவின் தலைமையில் படை அமைத்து வில்லியம் கோட்டையை கைப்பற்றிக் கொண்டனர். ராபர்ட் கிளைவின் வருகைக்கு பிறகு வங்காள பகுதி ஆங்கிலேயரின் வசமானது. கல்கத்தா எழுதும் போது இந்த லைன் மாதிரி மேல் நோக்கி இருக்குல்ல, அதுல இருந்து 1 இன்ச்சு மேல புள்ளி வச்சுட்டு எழுதணும். மும்பை இந்தியாவின் முக்கியமான துறைமுகம். மும்பை ஹை அப்சோர் ஆயில் ஃபீல்டு இங்கதான் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு WC பானர்ஜி தலைமையில மும்பையில தான் நடந்துச்சு. இந்தியாவில் உள்ள மெட்ரோபாலியன் சிட்டி பெருநகரங்களில் இதுவும் ஒன்று. மும்பை எழுதும்போது இந்த வளைவில் இருந்து லைட்டா 1 இன்ச்சு மேல புள்ளி வச்சு எழுதணும். அடுத்தது அடிக்கடி கேட்க முக்கியமான இடம் நாக்பூர். இந்த வளைவிலிருந்து வர லைன்ல குஜராத்ல இருந்து ஒரு லைன் நம்ம கல்கத்தாவுக்கு வரையும் போது இந்த 2வது லைன் சந்திக்கிற இடத்துல இருக்கிறதா நாக்பூர். இந்திய தேசிய காங்கிரசின் 7வது மாநாடு 1891 நாக்பூர்ல பி அனந்தசாருலு தலைமையில நடந்தது. இங்கு ஆரஞ்சு பழங்கள் அதிகமாக காணப்படுவதால் ஆரஞ்சு நகரம் என அழைக்கப்படுகிறது. நாக்பூரில் புலிகள் சரணாலயம் அதிக அளவில் காணப்படுவதால் இது புலிகளின் நகரம் என அழைக்கப்படுகிறது. புலிகளின் நுழைவாயில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஹைதராபாத் இந்த 2வது லைன்ல நாக்பூருக்கு நேர கீழே விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு கோடு இந்த பக்கத்துக்கு வரணும்னா அதுல மிடில் இருக்கிறது ஹைதராபாத். தெலுங்கானாவின் தலைநகரம் ஹைதராபாத். முத்துக்களின் நகரம் எனவும் நிஜாம்களின் நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது முசி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் சிறந்த தகவல் தொழில்நுட்ப நகரம் விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் மார்க் பண்ணும்போது மேப்ல இந்த உருண்டையான பகுதி சிலிக்காய் ஏரி. அந்த சிலிக்காய் ஏரியிலிருந்து நம்ம கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும், அதுதான் விசாகப்பட்டினம். இது ஆந்திர மாநிலத்தின் கிழக்கு கடற்கரையோர மாவட்டம். விசாகப்பட்டினம் இரும்பு ஆலை இங்கு அமைந்துள்ளது. ஆந்திராவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நகரம். இந்திய கப்பற்படையின் கிழக்கு கடற்கரையோர தலைமையிடம். சிறந்த துறைமுகமாகவும் விளங்குகிறது. மசூலிப்பட்டினம் இந்த வளைவுல கோதாவரி ஆறு, இந்த வளைவுல கிருஷ்ணா ஆறு. இந்த 2 ஆறுகளுக்கு நடுவில் மேல நோக்கி ஒரு வளைவு இருக்கு, அதுல இருக்கிறது மசூலிப்பட்டினம். ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தின் ஒரு நகராட்சி பகுதியாகும். 1611 ஆங்கிலேயர் வியாபாரம் செய்வதற்கு சிறப்பான தளங்களை அமைத்த இடம் மசூலிப்பட்டினம். இந்தியாவின் முக்கியமான மீன்பிடி துறைமுகங்களில் இதுவும் ஒன்று. நாம் இப்ப பார்க்கிற இடம் சென்னை. தமிழ்நாட்டை பாரத தாயின் முகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த அழகிய முகத்துல நெத்தி போட்டு வைக்கிற இடம் தான் சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. முக்கியமான துறைமுகம் அப்படின்னு கேட்டா சென்னை எழுதலாம். டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா கேட்டா சென்னை எழுதலாம்.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிற இடம் சென்னை. எனி ஒன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு கேட்டால் சென்னை எழுதலாம். எனி ஒன் சீ போர்ட் சென்னை எழுதலாம். மெட்ரோபாலியன் சிட்டி பெருநகரங்கள் கேட்டால் சென்னை எழுதலாம். நெத்தி பொட்டு வைக்கிறதுக்கு மறக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டோட நெத்தி பொட்டு தாங்க சென்னை. இதை வைக்கிறதுக்கு மறக்காதுங்க. 1688 ஆண்டு செப்டம்பர் 29 நிறுவப்பட்டது. 1996 ஆண்டுக்கு முன்னர் இந்நகரம் மெட்ராஸ் மதராசப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்தியாவின் 4வது மிகப்பெரிய நகரம் வெள்ளூர். இது பாலாற்றின் கரையில் அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டமானது பல்லவர்கள், சோழர்கள், ஆற்காட்டு நவாப்கள், பீஜப்பூர் சுல்தான்கள், நாயக்கர்கள் ஆகியோரால் ஆளப்பட்டு வந்தது. இங்குள்ள வேலூர் கோட்டை மிக சிறப்பு வாய்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரால் நிறுவப்பட்ட பகுதி வெள்ளூர். இது வட ஆற்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1806 வேலூர்ல நடந்த சிப்பாய் கழகம் ஐரோப்பிய சிப்பாய் படுகொலையை சாட்சியாக கொண்டுள்ளது. 18ஆம் நூற்றாண்டுல 1749 நடைபெற்ற ஆம்பூர் போர், 1751 நடைபெற்ற ஆற்காடு போர், 1768 நடைபெற்ற வந்தவாசி போர் போன்றவை ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு போன்ற மேலாதிக்கத்திற்காக நடந்த நீண்ட வெற்றிகரமான போர்களில் வேலூர் மாவட்டம் ஒரு சிறந்த சாட்சியாக விளங்குகிறது. வேலூரில் லாங் பஜாரில் வீற்றிருக்கும் மணிக்கூண்டானது கிபி 1928 நிறுவப்பட்டது. இந்த மணிக்கூண்டு உள்ள கட்டடத்தில் உள்ள கல்வெட்டில் இந்த ஊரிலிருந்து 1914 முதல் 18 நடைபெற்ற முதல் உலகப் போரில் 277 ஆண்கள் பங்கேற்று அவர்களில் 14 பேர் தங்கள் இன்னுயிரை நீர்த்தனர் என்ற வரிகள் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டு வேலூர் மக்களின் வீரத்திற்கு பதியப்பட்ட சான்றாக உள்ளது. சென்னைக்கு கொஞ்சம் மேல இந்த 2 லைனுக்கு நடுவுல வெள்ளூர் எழுதணும். சேலம் தமிழகத்தின் 5வது மிகப்பெரிய நகரம். இது மாம்பழத்திற்கு பெயர் பெற்ற நகரம். சேர்வராயன் என்ற மலைகளின் திரிவே சேலம் என்றாயிற்று. இது நீண்டகால நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1768 மைசூர் போரில் சேலம் ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அதிகமான ஆட்சி செய்த கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக சேலம் இருந்தது. மால்கோவா மாம்பழத்திற்கு பெயர் பெற்றதால் இதனை மாங்கனி நகரம் என்றும் அழைக்கலாம். சேர்வராயன் மலையில் அமைந்துள்ள ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு சேலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் இரும்பு எஃகு தொழிற்சாலை சேலத்தில் அமைந்துள்ளது. நெய்வேலி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் இருக்கும் நகராகும். இது பழுப்பு நிலக்கரி சுரங்கங்களுக்கும் மின்சக்தி ஆலைகளுக்கும் சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகம் மற்றும் பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மின்சாரம் தயாரிப்பதே இந்நகரத்தின் பிரதான தொழில். 1956 ஆண்டு அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் பழுப்பு நிலக்கரி ஆலயம் நிறுவப்பட்டு செயலுக்கு வந்தது. கோயம்புத்தூர் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பெருநகரங்களில் இதுவும் ஒன்று. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மக்கள் தொகையின் அடிப்படையில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய நகரம். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. பின்னலாடை நிறுவனங்களும் துணி தயாரிப்பு நிறுவனங்களும் அதிக அளவில் உள்ளதால் இது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. 1866 கோயம்புத்தூர் நகராட்சி நிறுவப்பட்டது. 3ஆம் ஆங்கில மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் வசம் இருந்த கோயம்புத்தூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். 1799 திப்பு சுல்தான் இறந்த பிறகு கோயம்புத்தூர் ஆங்கிலேயரின் வசமானது. கரூர் தமிழ்நாட்டின் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம். நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு. கரூர் மாவட்டம் சேர சோழ நாயக்கர்களால் ஆளப்பட்டு இறுதியில் ஆங்கிலேயரால் ஆளப்பட்டது. தங்க ஆபரணங்களை வடிவமைக்கும் பணி பழங்காலம் தொட்டே நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று காவிரி மற்றும் அமராவதி நதி கரையோரங்களில் குடும்ப பெண்கள் ஆடிப்பெருக்கு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், சென்னை தமிழ்நாட்டோட நெத்தி பொட்டில் இருக்கு. இந்த நெத்தி பொட்டில இருந்து 1 இன்ச்சு தள்ளி கொஞ்சம் மேல வெள்ளூர், வெள்ளூர்ல இருந்து கிராஸ்ல 1 இன்ச்சு கீழே கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து கிராஸ்ல 1 இன்ச்சு கீழே சேலம், மூக்கோட வளைவுல இருந்து 1 இன்ச்சு உள்ள நெய்வேலி, நெய்வேலியிலிருந்து 1 இன்ச்சு உள்ள கரூர்.